வாங்க இன்றைக்கி சத்தான டேஸ்ட்டான ராகி அடை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது 1 கப், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். முருங்கைக்கீரை இருந்தால் நாங்கள் போடுவோம். ஆனால் முருங்கைக்கீரை இன்றைக்கி எங்கள் கிட்டே இல்லை, அதனால் நாங்கள் அதை போடலை. அப்புறம் சுடுறதுக்கு தேவையான எண்ணெய். இது எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி அடைக்கு மாவு கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவு 1 கப் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 கப் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கிறது. அப்புறம் கருவேப்பிலை, இதுவும் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எல்லா பக்கமும் உப்பு சேரும். இப்படி நம்ம இது பண்ணி எடுத்துக்கும்போது நம்ம இப்போ இது கிளறி எடுத்துக்கிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அடை சுடுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை நம்ம கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானோடனே நம்ம அடை தட்டிக்கலாம். இப்போ கல் சூடு ஏறிடுச்சு. நம்ம மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு இப்போ சைடில் நம்ம தண்ணி தொட்டு நல்லா இப்போ அடையை தட்டி எடுத்துக்கிட்டோம். இது நம்ம கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடையை சுற்றி ஊற்றிக்கலாம். லைட்டாக மேலே ஊற்றிக்கலாம். இப்போ அடை ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடை வெந்துருச்சு. 2 பக்கமும் வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், இந்த 2 பக்கமுமே அடை வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சத்தான டேஸ்டான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கோம். இதுவும் வீடியோ எடுத்திருக்கோம், அப்லோட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. எங்கள் வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.